ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தான் ரத்னம் படம் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மேபி ஹரிஷ் சார் இந்த படத்தை ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாருன்னா மாஸ் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பெருசாக ஒர்க் ஆகலைங்க. ஏன்னா இதே ஸ்டைலில் பார்த்து பார்த்து அழுத்து போய் புதுசாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க நம்ம மக்களுக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் கதையை ஈஸியாக சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்லேயே கொள்ளடிக்கிற கொஞ்சம் பேரை காட்டுறாங்க. கொள்ளடிச்சு பணம் எப்படியாவது கொள்ளடிக்கிறதுனா சாதாரண கொள்ளை இல்லைங்க. ஓடிக்கிட்டு இருக்க பஸ்க்குள்ளே இருக்கிற டிரைவரை குத்தி அதை ஆக்சிடெண்ட் பண்ணி அதில் வந்த ஒவ்வொரு பேசஞ்சரோடைய கழுத்தில் இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற நகையை பணத்தை கொள்ளடிச்சு பயங்கரமாக சேர்த்து வச்சு பயங்கரமாக செட்டில் இருக்கிற ரவுடிஸ் ஒரு சைடு. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தா தான் அம்மா ஏதோ யாருக்கோ பயந்துக்கிட்டு வேற ஊருக்கு வந்து சின்ன சின்ன வேலையை பண்ணி இவனை காப்பாற்றிட்டு இருக்கப்ப, நீ எதுக்கடி வேலையை பண்ணி காப்பாற்றிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ரவுடி பொம்பளையால் ப்ராஸ்டியூஷனுக்கு தள்ளப்படுற ஹீரோவோட அம்மா ப்ராஸ்டியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை வந்து தான் பையன் பார்த்துட்டான், இனிமேல் வாழவே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜெயிலே சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அனாதையாகிற ஹீரோ அதே மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் இந்த ரவுடி பொம்பளையை, அதாவது தான் அம்மாவை ப்ராஸ்டியூஷனுக்கு தள்ளினாங்கல்ல, அந்த பொம்பளையை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. எப்படி கொலை பண்ணார்னா, ஒரு ரவுடியை காப்பாற்றுற மாதிரி சீன் அமைஞ்சிரும். அந்த ரவுடி பெரிய எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி நம்ம ஜெயிலுக்கு போன ஹீரோவை காப்பாற்றிடுறாரு, வெளியே கொண்டு வந்துடுறாரு. வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே சரக்கு தண்ணி அடிதடி அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும் போது ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஹீரோயின் எப்படின்னா தன்னோட அம்மா சாயல்லே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தான் அம்மா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறாரு, பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஹீரோயினுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, யாரோ ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த பிள்ளை ஏதோ எக்ஸாம் எழுத வந்திருக்கு, திரும்ப ஊருக்கு போயும் ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிட்டு இல்லை அந்த பிள்ளைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, தான் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஹீரோயினை காப்பாற்றுறாரு. போது அதே ஊரில் அதே இடத்துல தான் தெரிஞ்சுக்கிறாரு தான் அம்மா யார், தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, தான் அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தனக்குன்னு சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போது தான் அந்த சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, உன் அம்மா எப்படி செத்து போனாங்க, யாரு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு கும்பல் கொள்ளை அடிச்சிட்ருக்கோல்ல, அந்த கும்பலால் தான் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே சாகடிக்கப்பட, அம்மா செத்துருக்க மாட்டாங்க, பட் அப்பா செத்துருப்பார், அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஹீரோ அந்த கும்பலை சாவடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான். மேக்ஸிமம் இது பழி வாங்குற கதை தாங்க. அதனால நீங்கள் நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ஓகே தாங்க. நான் அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஸோ எனக்கு ஓகே தான். எங்கே பார்த்தாலும் பைக்லேயும் கார்லேயும் ஒரே ரவுண்டிங் தான். எங்கே பார்த்தாலும் கொலை போட்டு அடித்து வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த போலீஸ்லாம் என்ன பண்ணுதோ, தூங்குதா என்ன பண்ணுது ஒன்றும் புரியலை. சரி, இந்த மாதிரிலாம் கதை இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து நான் சும்மா அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து பார்த்தேன். உங்களுக்கு அப்படி உட்காந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மூவி லவர்ஸ் எனக்கு பிரம்மாண்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு மைல்டான மூவி, தாமிரபரணி மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. சரியா? டாட்டா.